ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியுமா? மாறுபாட்டு கெழு சிவின்னு சொல்லுவோமா? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலாவா? இப்போ என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். சிக்மா வேணும். சிக்மானா என்ன? திட்ட விலக்கம். அப்புறம் எக்ஸ் பார்னா சராசரி வேணும். இப்போ ஃபஸ்ட்டு சராசரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். சராசரி எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது தான் ஃபார்முலாவா? இப்போ சமேசன் எக்ஸ்னா என்ன? அவங்க கொடுத்துருக்கிற மதிப்புகளை கூட்டி எண்ணுங்கிறது என்ன, எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணிக்கையே எழுதணும் அப்படின்னா அதுதான் எண். 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ என் ஈக்குவல் டு 6. இங்கே சமேசன் எண். அப்போ பாருங்கள், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் அப்படின்னா இது எல்லாமே கூட்டணுமா? என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 24 கூட்டல் 26 கூட்டல் 33 கூட்டல் 37 கூட்டல் 29 கூட்டல் 31 பை என்னால் வகுக்கணும், 6ஆல் வகுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வேணுனாலும் கூட்டி பாருங்கள். கூட்டினா எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 180ன்னு வரும். பை 6ன்னு இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 18 0க்கு 0. அப்போது எக்ஸ் பாரோட மதிப்பு சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்கு? 30ன்னு வந்திருக்கா? இப்போ பாருங்கள், எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? திட்ட விலக்கம் வேணுமா? திட்ட விலக்கம் இதுக்கு எந்த முறையில் நான் போடுறேன் அப்படின்னா, இங்கே எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டனால நான் திட்ட விலக்கம் வந்து கூட்டு சராசரி முறையிலேயே போடுறேன். அப்போ கூட்டு சராசரி முறைக்கு ஃபஸ்ட்டு டேபிள் போடலாம் பாருங்கள். இப்போது கூட்டு சராசரி முறையில் திட்ட விலக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலாவை நான் எழுதுகிற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டேபிளில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார்முலா திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயர் பை என்னங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? என்னங்கிறது வேணும். என் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 6 அப்படின்னு. அதுக்கப்புறம் சமேசன் டிஐ ஸ்கொயர் வேணும். இப்போ அதை தான் டேபிளில் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ஐ அவங்க கொடுத்துருக்கிற மதிப்புகள் எல்லாம் எடுத்து எழுதுவோம். எடுத்து எழுதலாம் பாருங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 24 26 33 37 29 31. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐக்கான ஃபார்முலா இது கூட்டுச்சராசரி முறைங்கிறனால டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இதனால தான் நான் இந்த கூட்டுச்சராசரி முறை போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடுறோம். மாறுபாட்டு கெழுக்கு தேவைப்படுது. அதனால் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடுறோம். இவ்வளோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருங்கிறது 30. அப்போ 30லேருந்து எக்ஸ்ஐலேருந்து 30 கழிச்சு போட்டோம் அப்படின்னா டிஐ கிடச்சிரும். அடுத்து என்ன வேணும்? டிஐ ஸ்கொயர். அதுதானே வேணும். சமேசன் டிஐ ஸ்கொயர். அப்போ இங்கே டிஐ ஸ்கொயர் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ஐ டிஐன்னா எக்ஸ்ஐயிலிருந்து எக்ஸ் பாரை கழிக்கணும். 24லேருந்து 30 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம் பாருங்கள். அப்போ 24ல் 30ங்கிறது போகாது. 30லேருந்து 24 போச்சுன்னா 6ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி என்ன? -6. அடுத்து 26லேருந்து இது போகாது. 30லேருந்து 26 போச்சுன்னா 4 -4ன்னு வருமா? அடுத்து 33லேருந்து 30 போச்சு அப்படின்னா 3ன்னு வரும். 37லேருந்து 30 போனால் 7ன்னு வரும். 29லேருந்து 30 போனால் -1. அதாவது இதோட குறி மைனஸ். அடுத்து 31லேருந்து 30 போச்சுன்னா 1ன்னு வருமா? இப்போ அடுத்து பாருங்கள், டிஐ ஸ்கொயர் போடணுமா? டிஐ ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த கழித்தல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதனால் நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதும். 6 6 36 நன்னாங்கு 16 3 9 7 7 49 1 இப்படி வருதா? இப்போ இது சமேசன் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டலாம் பாருங்கள். சமேசன் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 6 6 12 12 ஒரு 9 21 21 ஒரு 9 30 31 32ன்னு வருதா? 32க்கு 2 போட்டு மிச்சம் 3 இருக்குமா? அடுத்து 3 3 6 7 7 ஒரு 4 11 112ன்னு வருது. இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 112 பை என்னங்கிறது எவ்வளோ? 6ன்னு தெரியுமா? அப்போ 6. சரியா? இப்போ இதால் வகுக்கணும் பாருங்கள். வகுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். 3 2 6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 11ல் I 2 10. அதுக்கப்புறம் மிச்சம் 1 இருக்கும். இங்கே 1 கொடுத்தோன்னா 12. 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2 12 இப்படி வருமா? இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 56/3ன்னு இருக்கா? இப்போ 56 3ஆல் வகுக்கணுமா? நான் இங்கே போடுற பாருங்கள். 56
3ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 3 3ன்னு வரும். அதுக்கப்புறம் மிச்சம் 2, அடுத்து 6 இறக்குனேன்னா 26, 26ல் 8 3 24ன்னு வரும். மிச்சம் 2, அடுத்த நம்பர் இல்லை, அதனால நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். 6 3 18ன்னு வரும். மிச்சம் 2, மறுபடியும் 0 சேர்த்துனா மறுபடியும் 6 3 18. இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்குமா. அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். 3 ஸ்தானம்னா இந்த மாதிரி வருமா. இது 2 ஸ்தானமாக மாற்றணும் அப்படின்னா 18.6. இந்த 3ஆவது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். அப்போ இது கூட 1 சேர்த்தணும் அப்படின்னா 6 7ன்னு வருமா. அப்போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது, சிக்மா ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் வகுத்து வந்த ஆன்சர் தான் எவ்வளோ, 18.67. இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், 18.67க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திட்ட விளக்கம் கிடைக்கும். இப்போ வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்போவுமே 2 நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 2 நம்பர் ஜோடி, இந்த 2 நம்பர் ஜோடியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 18ல் வர்க்க நம்பர் எது வரும், நன்னாங்கு 16ன்னு வருமா. அடுத்து மிச்சம் 2 இருக்கும். இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு அடுத்து இந்த நம்பரை ஜோடியாக தானே கீழே இருக்கணும், கீழே இருக்கிறேன். இப்போ 267ன்னு வருது. இப்போ பாருங்கள், மேலே எந்த நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோம். 4 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 2 8. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் மேலே போட்டு 2ஐயும் பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 267க்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே நான் 1ன்னு போட்டால் கூட 81ன்னு வரும். இப்போ 8ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 1 8 2 8 16 3 24 4 8 32. இதை விட அதிகமாக போயிடும், அதாவது 320ன்னு வந்துடும். அப்போ 3 24 இதுக்குள்ளே அடங்குமா. அப்போ 3 தடவை போடுறேன். 3 9 3 24 இப்படி வருதா. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா. இங்கே கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5 ஆயிரும், இது 17 ஆயிரும். 17ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 8. அடுத்து இங்கே 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1. இப்போ இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, நம்ம புள்ளியும் வச்சுருக்கோம். அதனால் நான் 2 0 சேர்த்துறேன். 2 0, அதாவது 2 நம்பர் தான் நம்ம கீழே இருக்கோம். அப்போ இங்கே 2 0 சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கி இங்கே போடணுமா. 3 2 6 4 2 8. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் இங்கே என்ன போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே 1ன்னு போட்டால் கூட 861ன்னு வருது. 800ங்கிறது 1800ல் எத்தனை தடவை வரும், 2 தடவை போட்டோன்னா 8 8 16ன்னு வரும், அவ்வளோதான் வரும். அப்போ 2 தடவை போடலாமா. 2 2 4 2 6 12 12க்கு 2 மிச்சம் 1 2 8 16 16 1 17. சரியா. இப்போ மறுபடியும் கழிக்கலாம் பாருங்கள். இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 76ன்னு வருமா. அதாவது 1800லேருந்து 1724 போயிடுச்சுன்னா 76ன்னு வரும். இப்போ மறுபடியும் நான் 2 0 சேர்த்துறேன். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றிக்குவோம். சரியா. அதனால் மறுபடியும் 2 0 சேர்த்திருக்கேன். இப்போ மேலே இருக்கிற நம்பர் மறுபடியும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 3 2 6 4 2 8. சரியா. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே 1ன்னு போட்டால் கூட 8641ன்னு வரும். அது 7600ல் எப்படி அடங்கும், இது கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 0ன்னு போட்டுறேன். இப்போ நம்மளோட ஆன்சர் இது என்னது, 4.32. ஓகேவா. பின்னாடி 0 இருந்தால் நம்ம அதை கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அப்போ 4.32ன்னு வந்திருக்கா. இப்போ பாருங்கள், சிக்மாவோட வேல்யூ தோராயமாக எவ்வளோ, 4.32. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மாறுபாட்டு கீழே போடலாமா. மாறுபாட்டு கீழே ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பாரா. சிக்மாங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4.32. எக்ஸ் பாருங்கிறது எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 30 அப்படின்னு. அதை போட்டோம் அப்படின்னா பெருக்கல் 100% இருக்கா. இப்போ இதில் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 100 இங்கே வரும்போது பெருக்கும்போது என்னென்னாகும், இங்கே 2 0 இருக்கிறனால இந்த புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி அப்போ வெளியே வந்துடுமா. இப்போ வெறும் நம்பர் மட்டும் வரும். கீழே 30ங்கிறது இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். அதாவது 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 2 30ன்னு வரும். இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா 2 2 4 3ல் 1 2 2 மிச்சம் 1 இருக்கும். அதை இங்கே கொடுத்தா 12 12ல் 6 2 12ன்னு வருமா. அப்போ நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கீங்க, 216/15ன்னு இருக்கா. இப்போ இதை மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 3 15ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணும்போது 21ல் 7 3 21 6ல் 2 3 6 இந்த மாதிரி வருதா. இப்போ இந்த 2ஐயும் வகுக்கணுமா. வகுக்கலாம் பாருங்கள், இங்கேயே போடுறேன். 72 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 5 5ன்னு வரும். மிச்சம் 2. அடுத்த 2 நான் கீழே இருக்குன்னா 22. 22ல் 5ங்கிறது எத்தனை தடவை வரும்,
4 5 20ன்னு வருமா, அப்போ மிச்சம் 2. இங்கே நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். 4 5 20ன்னு வருமா, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, சிவியோட வேல்யூ மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு 14.4% போட மறக்கக்கூடாது. ஓகேவா, அவ்வளோதான். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.